மேடம் என்ன செய்யறாங்க? அங்க ஒரு லூஸ் காட்டு புலியா? சாடி மீசியில வேட்டு வந்துருமா? இதெல்லாம் மிச்சமே யாரா சொல்லி கொடுத்தாரு? குளிக்க கூட்டு போறேன்னு அடிக்கிற வெயிலுக்கு தண்ணிக்குள்ளே இருக்கணும் போல இருக்குதுங்க. எங்கேயாச்சும் குளிக்க கூட்டு போங்கன்னு சொன்னதே எங்கள் வீட்டுக்காரங்க கிட்ட. உடனே கிளம்புங்க போவோன்ட்டாரு. ஆஹா இதான் நல்ல ஐடியா அப்படின்னு நாங்களும் இதில் உடனே எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்பியாச்சுங்க. அவர் கூட்டு வந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா களக்காடு தலையணைக்கு தாங்க கூட்டு வந்தார். தண்ணி தேங்காய் தண்ணின்னு சொல்லுவாங்களே, அது உண்மை நிஜதாங்க. அந்த மாதிரி தேங்காய் தண்ணி கணக்கில் தாங்க இருந்துச்சுங்க. தண்ணி அவ்வளோ ஒரு தெளிவாகவும் இருந்துச்சு, அவ்வளோ ஒரு நீட்னஸாகவும் இருந்துச்சுங்க. குளிக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கூட்டங்களும் இல்லைங்க. மீடியமாக தான் ஆட்கள் இருந்தாங்க. நல்லா ஃப்ரீயாக உட்காந்து குளிக்க சூப்பராக இருந்துச்சு. ஆனால் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டாங்க ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சிங்க எனக்கு. நானும் கையை நினச்சி பார்க்கேன், காலை நினச்சி பார்க்கேன், அப்படியே மெல்ல மெல்லமாக இறங்கிடலான்னு பார்த்தா தண்ணி குளிர். ஆஹா ஜில் ஜில் கூழ்ங்கிற மாதிரி அந்த அளவில் ஒரு ஜில்லுன்னு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தேன் இப்படியே நின்றுட்டு இருந்தால் சரிப்பட்டு வராதுடா, குதிடா கைப்புள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரே குதியில் தண்ணிக்குள்ளே டபான்னு குதிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியை விட்டு வெளியில் வந்தால் குளிர ஆரம்பிச்சிச்சு. ஆஹா என்னடா இது, தண்ணிக்குள்ளே இறங்கிறதுக்கும் குளிர் தாங்க முடியல, தண்ணியை விட்டு வெளியில் வந்தாலும் குளிருதுன்ட்டு பேசாமல் தண்ணிக்குள்ளே நின்றுக்கலான்னு தண்ணிக்குள்ளே நின்று நல்லா குளிக்க ஆரம்பிச்சாச்சு பார்த்துக்கோங்க. தண்ணியை விட்டு வெளியில் வந்தால் பல்லுகளெல்லாம் கிடுக்கிடுன்னு ஆட ஆரம்பிச்சிட்டு என் பிள்ளைங்க அதுக்கு மேலே நல்லா கடந்து தண்ணியில் கடந்து குளிச்சுக்கிட்டு நல்லா ஆடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா. தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க எங்கள் பாப்பா. என் வீட்டுக்காரர் எப்படி தான் இருக்காரோ தெரியலங்க, மூச்சே முட்டாதான்னு தெரியல. அவர் பேசாமல் ஜம்முன்னு சப்பானி பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்தவர் தான். எந்திக்கவே இல்லை. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட பேசாமல் உட்காந்துக்கிட்டார். நல்லா குளிச்சு விட்டு அங்கேருந்து நேராக கன்னியாகுமரிக்கு வந்தாச்சுங்க. சூரியன் மறையிறதையும் பார்த்ததில்ல, நான் உதிச்சதையும் பார்த்ததில்ல. இன்றைக்கி பார்த்துடலான்ட்டு மறையிறதை பார்க்கலான்ட்டு சாயந்தர டைமில் தாங்க வந்தோம் கன்னியாகுமரிக்கு. வந்திருந்த இடத்துல எங்கள் தம்பி இந்த துப்பாக்கியை வாங்கி வச்சுட்டு அவன் ஒரே விளாட்டு இருக்காளுக்கெல்லாம் ஷூட் பண்ணிகிட்டே கிடந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த குதிரைலாம் வந்துச்சு. அந்த குதிரையில் ஏறணும்னு ஆசைப்பட்டவ. சரின்னு 2 பேரையும் ஏற்றி விட்டுட்டு பேக்கை திறந்து ஃபோன் எடுக்கிறதுக்குள்ளே குதிரையை கூட்டு விட்டுட்டான். என்னடா இது அதுக்குள்ளே தானே அவ்வளோதானா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். அப்புறம் என்ன செய்யணும், குதிரையில் உட்காரச்சி ரொம்ப லேசாக வீடியோ மட்டும் எடுப்போம். ரேஸை வீடியோ மட்டும் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் மறையுமான்னு பார்த்துக்கிட்டே வச்சக்கன்னு வாங்காமல் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தம்பிக்கு இந்த 550 ரூபா கொடுத்து இந்த துப்பாக்கியை வாங்கினது தான். இன்றைக்கி ஒரு நாளையில் இந்த பேட்டரி அப்புறம் காலி பண்ணி முடிச்சுருவான்னு நினைக்கிறேன். அப்படி விடாமல் கடந்து ஷூட் பண்ணிக்கிட்டே கிடந்தான் ஃப்ரெண்ட்ஸ். எரிச்சல் தாங்க முடியலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் மறைவான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா மேகத்துக்குள்ளே மறைஞ்சு போச்சு. அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரலான்ட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பிள்ளைங்க வயிறு பசிக்கு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க. அதில் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டினோம். ஹோட்டல் நல்லா சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டென்ட் போட்டு நல்லா சின்ன குட்டி வீடு மாதிரி இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அங்கேயும் உட்காந்து நாங்களும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே பார்க்கெலாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிள்ளைங்களாம் சேர்ந்து உட்காந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஊஞ்சல் ஆட்டணும் சீசன் நல்லா விளையாண்டுட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு வீடியோ எடுக்கல, அதுக்குள்ளே செல்லில் சார்ஜ்லாம் போயிட்டுங்க. என் செல்லு சுவிச் ஆஃப், என் வீட்டுக்கார செல்லு சுவிச் ஆஃப். சரி ரொம்ப சூப்பர் அப்படின்ட்டு அது வரைக்கும் அதோட முடிச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், see you.